குல்கந்து ரோஜா குல்கந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இந்த மாதிரி குல்கந்து செஞ்சு வச்சுட்டு வெறும் வயிற்றுலையோ இல்லைன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் வெத்தலையில் வச்சு சாப்பிட்றப்ப வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாமே குணமாகும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க. அதுக்கு 1/2 கிலோ நான் பன்னீர் ரோஜா அப்படின்னா லைட் ரோஸ் கிடையாது, ஓரளவு நல்ல பிங்க் ரோஸ் தான். இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மனம் இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பூவை ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு உடனே நம்ம எடுத்துடணும். 5 பூவாக எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற போட்டால் உங்களுக்கு நிறைய தண்ணி ரோஜாப்பூ இழுத்துக்கும். காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 10 பூவாக ஆஞ்சு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தட்டில் போட்டு வடிகட்டிட்டு உடனே ஒரு டவலில் ஃபேன் காற்றுல உணர்த்தினா போதும். வெயிலில் வைக்க வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் உணர்த்தினாலே உங்களுக்கு சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடும். இதை நம்ம அளந்துக்கணும். 4 கப்பு அளவுக்கு அளந்திருக்கேன். 4 கப்புக்கு 1 கப்பு கற்கண்டு சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்காதீங்க, சர்க்கரை சேர்க்காதீங்க, கல்கண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 கப்பு நான் அளந்துட்டேன். எந்த கப்பில் நம்ம ரோஜாப்பூ அளந்தோமோ அதே கப்பால் 1 கப்பு கற்கண்டு. வாசனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சுருள் பட்டை எடுத்திருக்கேன். பட்டையும் மிளகும் வேண்டாம்னா அட்லீஸ்ட் ஏலக்காய் மட்டுமாவது சேர்த்துக்கோங்க. இது எப்படி நம்ம குல்கந்தை கல்கண்டோட மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையால் பெசரி வைப்பாங்க. அந்த மாதிரி வேண்டாம். மேஷர் வச்சு கொஞ்சம் ரோஜாப்பூ இதழும் கொஞ்சம் கற்கண்டும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரோஜாப்பூவில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையில் கற்கண்டு நல்லா கசிய ஆரம்பிக்குங்க. இதே மாதிரி லேயராக செய்யணும். 4 கப்பு ரோஜா இதழுக்கு ஒரு 3/4 கப்பு தான் நான் கற்கண்டு முதல்ல சேர்த்தேன். பொடிச்சு வச்ச அந்த ஏலக்காய், சுருள்பட்டை, மிளகு தூளியும் சேர்த்து நல்லா பெசரிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே வேறு ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு 2 நாள் நம்ம கிளறிண்டே இருக்கணும். 2 நாள் கழித்து நம்ம வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி ஜல்லடை போட்டுட்டிங்கன்னா வெயிலும் அடிக்கும், தூசியும் படாது, புறா காக்காலாம் உங்களுக்கு கொத்தாது. 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் போரில் அப்போ எடுத்து வச்ச மீதி இருக்கிற கல்கண்டு பொடியையும் சேர்த்துடுறேன். சேர்த்து பெசரிட்டு 4லேருந்து 5 நாள் தொடர்ந்து நம்ம வெயிலில் வச்சோன்னா நல்ல ஒரு பிசுக்கு பதம் வந்துடும். கற்கண்டு நல்லா ஒரு இலைக்கு கொடுத்து பிசுக்கு பதம் வரும். திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். கசகசா வறுத்து சேர்க்குறேங்க. இது இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கசகசாவும் வயிற்று புண்ணை ரொம்பவே நல்லா குணப்படுத்துங்க. இது பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, கொஞ்சம் திராட்சை, அதுவும் கருப்பு திராட்சை தான் சேர்த்துக்கோங்க. அதனுடைய விதைகள் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் பெசரிட்டு நல்லா ஒரு சுத்தமான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தினமும் எடுத்துக்கிறதுக்கு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு ஈரமில்லாத ஸ்பூன் எடுத்துகிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்லாம். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க கூட உங்கள் வீட்டில் சூரிய வெளிச்சம் 2 மணி நேரம் எங்கேயாவது அடித்தா அந்த இடத்துல இந்த பாட்டிலில் தயார் பண்ணி வச்சுட்டா குல்கந்து ரெடி பண்ணிடலாம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் 2 வெத்தலையை நல்லா சுத்தம் பண்ணி காம்பு எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் குல்கந்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஜீரண சக்தி ஆகும், பசி எடுக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.